ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட 5th டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிட்னியில் நடக்க போகுது. இந்த சிட்னி டெஸ்ட் மேட்சுக்கான இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் டெஸ்ட் மேட்ச். பிங்க் பால் டெஸ்ட் தெரியும், அது என்ன பிங்க் டெஸ்ட் மேட்ச்? ஸோ இந்த சிட்னி டெஸ்ட்டை பிங்க் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளென் மெக்ரத், ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர். இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிளென் மெக்ரத் அண்ட் இவருடைய ஒய்ஃப் ஜேன் 2005ல் கேன்சர் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜூன் 22, 2008ல் கிளென் மெக்ரத்தோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சரில் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கிளென் மெக்ரத் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அண்ட் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டு கூட டைப் பண்ணி கேன்சருக்கான அவேர்னஸ்க்காக இந்த சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்கிற டெஸ்ட் மேட்ச்சில் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பின் கேப் வியர் பண்ணிட்டு தான் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் பிளேயர்ஸ் பின் கேப் வியர் பண்ணிட்டு விளையாடுறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு பேர் பிங்க் டெஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரவுண்டில் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிங்க் ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருப்பாங்க. இந்த பிங்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கான அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஃபண்டிங்காகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா கிளென் மெக்ரத் சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஆட போகிற இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 17th பிங்க் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் நடந்த பிங்க் டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2009ல் நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆஸ்திரேலியா. ஃபர்ஸ்ட் நடந்த பிங்க் டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2009ல் நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆஸ்திரேலியா.